குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு யதார்த்தமான விஷயம். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்கும்போது அவர் நம்மளை பார்த்து எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, ஹை சூப்பரா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவரு திரும்ப நம்ம கிட்ட மறுபடியும் நிஜமா அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் நம்ம கிட்ட கேட்டா, நம்மளால நிஜமாவே நம்ம சந்தோஷமா இருக்கோமான்னு கேட்டா, நம்மளால அங்க ஒரு சின்ன தடுமாற்றம் வருது இல்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம சொசைட்டில நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதே கூட ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகி போச்சு இல்லையா? உள்ளுக்குள்ள 1000 வருத்தங்கள், 1000 அழுகைகள், கவலைகள் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்னு ஒரு முகமூடியை போட்டிட்டு போறோம். சரி, அந்த மாதிரி உள்ள மனிதர்களுக்கு நான் இதை கேட்கல, நான் உங்களை கேட்கிறேன். சந்தோஷம்னா என்னங்க? அது எங்க கிடைக்கும்? புதுசா ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டா கிடைக்குமா? இல்ல பேங்க்ல நிறைய பேலன்ஸ் இருந்தா கிடைச்சிருமா? இல்ல நல்ல ஒரு பெரிய வீட்டுல இருக்கும், இல்ல ஏதாவது ஒண்ணுல இருக்க, எதுல கிடைக்கும்? இது வரைக்கும் இந்த வீடியோல யாரும் பேசாத உங்க வாழ்க்கையோட, அதாவது கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு சில உண்மைகளை பத்தி தான் நான் பேச போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒருவேளை இந்த வீடியோ எண்டுல இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணங்கள் வர சான்ஸ். சரி, வீடியோக்குள்ள போலாமா? ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்மால் ஸ்டோரியோட ஆரம்பிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம கதையில ஒரு சின்ன யதார்த்தமான ஒரு விஷயத்தோட ஆரம்பிப்போம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாராம். அவர் அவருக்கு இல்லாத வசதிகளே, செல்வந்தர்னா தெரியல, அதை பணக்கார மனுஷன். ஆனா மனசுக்குள்ள இவருக்கு ஒரு நிம்மதி இல்லை. அவர் ஊர்ல இருந்து ஒரு ஞானி கிட்ட போய் கேட்டாரா, சாமி என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா என் மனசுக்குள்ள சந்தோஷம் மட்டும் இல்லை, எனக்கு எப்பவுமே அதை எங்க போய் வாங்குறது, எப்படி வாங்குறது, எங்க தேடுறதுன்னு கேட்டாராம். அப்ப அந்த ஞானி சிரிச்சுட்டே சொன்னாரா, இந்த செல்வந்தர் கிட்ட கையில ஒரு பெரிய வைர மோதிரத்தை கொடுத்துட்டு சொன்னாரா, இதை வச்சுக்கோ, ஆனா இது ஒரே ஒரு நிபந்தனை, நீ இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த ஊர்ல இருக்கிற ரொம்ப ஒரு ஏழையான ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட கண்டுபிடிச்சு அவன்கிட்ட இந்த மோதிரத்தை நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த செல்வந்தரும் என்ன பண்ணாரு, கிளம்பி போயிட்டாரு. செல்வந்தர்னா புரியுதுல, ரொம்ப ரிச்சஸ்ட் மேன் இல்லையா? ஊர் முழுக்க போய் முதல்ல ஒரு பெரிய பங்களாக்குள்ள போறாரு. அங்க போனா அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, பிசினஸ் லாஸ், பையன் பேச்ச கேட்கல, அவங்க வீட்டுல போய் ஒரு டெத் ஆச்சு, ஏதோ ஒரு சோகத்தை சொல்லி கவலை சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. சரி, மிடில் கிளாஸ் வீட்டுக்கு போறாரு. அங்க போனா அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டணும், பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு, பையனுக்கு எஜுகேஷன் லோன் இருக்கு அப்படின்னு அவங்க பதறாங்க. கடைசியா ராத்திரி 10 மணிக்கு ஒரு ஊர் எல்லையில ஒரு சின்ன குடிசை வீடு இருந்துதான். அங்க ஒருத்தன் பழைய கஞ்சியை குடிச்சிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு வானத்தை உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணிக்கிட்டே படுத்திருந்தானா. ஜாலியா ஒரு பாட்டு படுத்து. அப்ப முகத்துல அவ்வளவு ஒரு நிம்மதி. செல்வந்தர் ஓடி போய் அவன்கிட்ட போய் கேட்டாரா, தம்பி நீ சந்தோஷமா இருக்கியா? அவன் சொன்னா, ஆமா சாமி, நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன், வயிறு நிறைய சாப்பாடு அமைச்சு இதோ இப்ப நான் நிம்மதியா தூங்க போறேன், என்னை விட சந்தோஷமா யாரு இருக்க முடியும் அப்படின்னா. செல்வந்தருக்கு ஒரே குஷி, அப்பாடா கடைசியா ஒரு ஆள் கிடைச்சாச்சுன்னு சொல்லி, இந்த தம்பி இந்த வைர மோதிரத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். அந்த ஏழை உடனே என்ன தெரியுமா சொன்னா, சாமி இதை வச்சு நான் என்ன பண்றது, இதெல்லாம் விற்கலாம், பெரிய ஆளுங்கிட்ட கொடுங்க, இதை நான் விற்க போனேன்னா திருடன் வருவானான்னு பயப்படணும், விற்க போகணும், ராத்திரி தூக்கம் கெட்டு போகும், இதை நான் பாதுகாத்து வைக்கிறோம், எனக்கு இந்த மோதிரம்லாம் வேண்டாம், என் சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. அந்த மோதிரத்தை தூக்கி அவர் கையிலே கொடுத்துட்டு அவன் நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டானான். இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? நம்ம எதையோ தேடிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா சந்தோஷம்ன்றது ஒரு பொருள் சேர்த்துக்கிறதுக்கு இல்லை. அத்தியாவசிய தேவைகளுக்கு ஒன்னு சொல்றேன், ஒரு அத்தியாவசிய தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் இல்லையா, ஒரு மன நிம்மதி, அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு வச்சுக்கலாம், அதை தேடிதான் போயிட்டு இருக்கோம். சரி, இப்ப சொசைட்டிக்கு வருவோமே. இன்னைக்கு நம்ம எங்க சந்தோஷத்தை இறக்குறோம்? முக்கியமான என்ன தெரியுமா? கம்பேரிசனும் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் தான். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, நம்ம வீட்டுல நம்ம பார்வைகள் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்காது, அடுத்தவங்களை தான் பார்ப்போம். அடுத்த மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி வாழ்றான், நம்ம சொந்தக்காரன் எப்படி வாழ்றான், சொந்தக்காரன் அவன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அவன் பிள்ளைங்க என்ன படிக்குது, அதாவது நம்ம குழந்தை பிறந்ததுல இருந்து படிக்கிறதுல இருந்து வளர்ல இருந்து திருமணம் பண்றது எல்லாத்துலயுமே அந்த கம்பேரிசனை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்றதே கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி வாழ்றான், சொசைட்டி நம்ம பத்தி என்ன நினைக்க போகுது, சொந்தக்காரங்க நம்மளை பத்தி என்ன சொல்ல போறாங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையோட நினைப்பு. ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லட்டுமா? நமக்கு ஒரு சாதாரண ஒரு பைக் போகுது, அதுல போறது நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா நம்ம கூட படிச்சவங்களோ இல்ல நம்ம ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தர் ஒரு புது காரோ இல்ல ஏதோ ஒண்ணு வாங்கின உடனே நம்ம மனசுக்குள்ள என்ன ஆகும், நமக்குள்ள ஒரு நப்பாசை, நம்மளும் ஒரு கார் வாங்கணும். உடனே நம்ம தகுதிக்கு மிஞ்சி நம்ம என்ன பண்றோம், லோன் வாங்குறோம், கார் வாங்குறோம். ஆனா கார் வீட்டு வாசல்ல நிற்கும் போது ஒரு 3 நாள் நமக்கு ஒரு ஹாப்பி இருக்கும். 4வது நாள்
அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த இஎம்ஐயை கட்டணமே நினைச்சு நம்ம நிம்மதியே போயிட்டு நம்ம சந்தோஷம் போயிடும். இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம சந்தோஷத்தை ஒரு கோல் மாதிரி மாட்டிக்கிறோம். நான் கார் வாங்கினா சந்தோஷமா இருப்பேன், நான் கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பேன், நான் நல்ல ஒரு படிப்பு இந்த படிப்பு படிச்சு முடிச்சிட்டேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன், நான் ரிட்டையர்ட் ஆனா சந்தோஷமா இருப்பேன். அப்படி நம்ம சந்தோஷத்தை ஃபியூச்சருக்கு தள்ளி போட்டுட்டே இருக்கணும். ஆனா சந்தோஷம்ன்றது ஒரு டிராவல் மாதிரி, அது ஒரு கோல் கிடையாது. அப்போ சந்தோஷம் எதுலதான் இருக்கு நான் சொல்லட்டுமா? குறிச்சு வச்சுக்கோங்களேன். சந்தோஷம்ன்றது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கு நிறைய. காலையில எழுந்ததும் நம்ம அம்மா ஒரு சுட சுட ஒரு கப் காஃபி அந்த சிரிப்போட நம்ம கையில கொடுப்பாங்க இல்லையா, அதுல இருக்கிற சந்தோஷம். நம்ம ஆபீஸ்ல இருந்து டயர்டா வரும்போது நம்மளை ஓடி கட்டி பிடிக்கிற உங்களுடைய குழந்தைகளுடைய சிரிப்புல இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற சந்தோஷம். உங்க மனைவி அழகா ஒரு முறை பூ வாங்கி கொடுக்கும் போது, ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வரும்போது அவங்களுடைய தலையில இருக்க அந்த வேர்வையோட உங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க இல்லையா, அந்த மன நிறைவுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இல்லையா. இந்த மழை பெய்யும் போது அந்த மண்ணோட வாசனையில வர சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு நம்முடைய பழைய நண்பரை பார்க்கும்போது ஓடி போய் இதை கட்டுப்பிடிக்கும் போது வர ஒரு சந்தோஷம். பசியோடு இருக்கிற ஒரு ஜீவனுக்கு வயிறார ஒரு உணவோ இல்ல நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதுல வர ஒரு சந்தோஷம், அதுல தாங்க இருக்கு உண்மையான நிஜமான சந்தோஷம். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த சின்ன சின்ன முத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு கடலுக்கு அடியில இருக்கிற ஏதோ ஒரு பெரிய திமிங்கலத்தை தேடி நம்ம ஓடி விட்டுருக்கோம் இல்லையா. வாழ்க்கையில கசப்பான உண்மை என்ன தெரியுமா, நமக்கு என்ன வேணும்ன்றதை விட நமக்கு எது தேவையில்லைன்றதுதான் நம்ம எப்போ முடிவு பண்றோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில உள்ள பாதி கவலைகள் போயிடும். பேராசை இருக்கிற இடத்துல சந்தோஷம் தங்கவே தங்காதுங்க. போதுன்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம முன்னோர்கள். ஆமா, நம்ம அப்படியா நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. சரி, சிலர் சொல்லுவாங்க, நாங்க இதெல்லாம் செஞ்சிட்டோம், ஆனாலும் எங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு, இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு. இங்கதான் கடவுள் அல்லது என்ன சொல்ல பிரபஞ்ச சக்தி, அதாவது என்ன சொல்ல யூனிவர்சல் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கான்செப்டுக்குள்ள வருது. என்னன்னா ஆன்மீகம்னா என்ன தெரியுமா, சும்மா போய் கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறது, பூஜை பண்றது, இல்ல ஒரு ப்ரே பண்றது மட்டும் ஆன்மீகம் கிடையாது. அந்த கடவுள்கிட்ட சரண்டர் ஆகும், அதுதான் உண்மையான ஆன்மீகம். நான் என் கடமையை ரொம்ப சரியா செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது என் வாழ்க்கையை பார்த்துக்குன்ற எப்போ நம்ம அந்த அந்த சக்தி கிட்ட, அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, அந்த யூனிவர்சல் கிட்ட நம்மளுடைய பாரத்தை ஒப்படைக்கிறோமோ அப்போ நம்ம மனசு ஒரு பஞ்சு மாதிரி லேஸ் ஆயிடும். ஏன்னா பாரத்தை நம்ம சுமக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வெயிட் மாதிரி ஒரு வலி இருந்துட்டே இருக்கு. அதே இறைவன் கிட்டயோ இயற்கை கிட்டயோ அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்க மனசு ஃப்ரீ ஆயிடும். வாழ்க்கையில வர கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அதாவது ஒரு சிப்பி கிட்ட கிடைக்கிற ஒரு கல் அந்த உளியோட அடியை தாங்கிட்டாதான் அழகான ஒரு சிலையா மாற முடியும் இல்லையா. அதே மாதிரிதான் வாழ்க்கையில வர சோகங்கள், கஷ்டங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு பாடமா எடுத்துட்டு பழக கத்துக்கிறோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நினைக்குது நீங்க கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு, இந்த சூழ்நிலையில நான் என்ன எனக்கு கத்துக்கிறேன், எனக்கு இது என்ன கத்துக் கொடுக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு பிறகு அந்த தெளிவு தான் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது எப்படி சொல்ற, ஒரு சந்தோஷத்தோட ஒரு என்ட்ரினோட சொல்லலாம். இப்போ இந்த வீடியோட ஒரு முக்கியமான எண்ட் போர்ஷனுக்கு வந்துட்டோம் சரியா. இப்ப நம்ம பேச போறது என்னன்னா, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் தாண்டி உங்க மனசுக்குள்ள அடி ஆழத்துக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கும். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில நீங்க கேட்பீங்க, என்னமா நீங்க சின்ன சின்ன விஷயம்லாம் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா என் லைஃப்ல இப்ப இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியுமா, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு உங்களுக்கு தோணலாம். சிலருக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிருக்காது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு லைஃப்ல நிறைய ஃபெயிலியர் இருக்கலாம், இல்ல கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், அவங்களுடைய எதிர்பார்த்த ஏதோ ஒரு திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், இன்னும் அதுக்காக காத்துட்டு இருக்கலாம், என் லைஃபே வேஸ்டா போச்சுன்னு இந்த இருட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கலாம், இல்ல கடன்காரத்தோட, இல்ல உடம்புல ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒண்ணு, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் வாழ்க்கையில சந்தோஷமே வராது, அவங்களா ஒரு முடிவுக்கு வாழ்க்கையை வெறுத்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க இல்லையா. உங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் சந்தோஷத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. வேலை கிடைச்சா சந்தோஷம், அந்த பொண்ணோ பையனுக்கோ அவங்க பிடிச்ச ஒரு வாழ்க்கை கிடைச்சா சந்தோஷம், கடன் தீர்ந்தா சந்தோஷம், நம்ம நல்லா ஹெல்த்தியா இருக்கிறோம்னா சந்தோஷம், இப்படி நம்ம எல்லாம் நினைச்சுட்டே இருப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, நம்ம தேடுற எல்லா விஷயங்களுமே ஒரு தற்காலிகமானதான், ஒரு டைம் பீரியட் தான். அது கிடைச்சாலும் கொஞ்ச நாள்ல அதோடைய மதிப்பு குறைஞ்சிடும். அப்போ உண்மையான சந்தோஷம் எதுலதான் இருக்கு? எல்லாரும் ஒன்னே ஒரு விஷயத்த, உங்க வாழ்க்கை இப்ப மோசமா இருக்கலாம், நீங்க நினைச்சது எதுவுமே இப்ப நடக்காம இருக்கலாம், ஆனா இந்த நிமிஷம் நீங்க உயிரோட இருக்கீங்க இல்லைங்க, அதுதாங்க உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். விழுந்துட்டோம் அப்படின்னு நீங்க அந்த இடத்துல நிற்காம எழுக்கிறீங்க, எழுந்து நின்று திரும்பவும் சாதிக்கணும்னு யோசிக்கிறீங்க இல்லையா,
ஒரு புதிய ஆரம்பத்தில் தொடங்குறீங்க இல்லையா? வாழ்க்கையில எல்லாமே தப்பா நடக்கும் பொழுது நம்மால எதையும் தாங்க முடியும்ன்ற ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் உங்களுக்குள்ள தோணும் இல்லையா? அந்த துணிச்சல் கொடுக்குற நிம்மதி இருக்கு பாருங்க, அதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. வாழ்க்கைன்றது எப்படி சொல்றது, ஒரு வே மிஷின் மாதிரிதான். இப்போ உங்க பக்கம் அந்த தராசு கீழே போயிருக்கலாம், ஆனா காலம் ஃபுல்லும் அது அப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க. காலம் மாறும். காலம் மாறும்போது அந்த மிஷின் கரெக்டா மேல வரும், சரியா நிக்கும். அதனால லைஃப் சரியில்லைன்னு நினைக்கிற உங்களுக்கு இன்னைய நாளை நீங்க நரகமாக்கிக்காதீங்க. கஷ்டம்ன்றது ஒரு மேக மாதிரி, அது வந்துட்டு போயிடும். நீங்க யாரு? வான மாதிரி நிலையானவங்க. சரியா? இனிமே உங்க வாழ்க்கை மாழத்த போற இந்த ஒரு 3 விஷயத்த மட்டும் உங்க மனசுல வச்சுக்கிறீங்களா? வாழ்க்கையில ஏத்துக்கோ, அதை அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. என்ன வேணா நடக்கட்டும், இன்னைக்கு என்ன வேணா உங்க சூழ்நிலை இருக்கட்டும், அதை அப்படியே ஏத்துக்கோங்க. குறைகளை நினைச்சு ஏத்துக்காதீங்க, அதை நினைச்சு ஏங்காதீங்க. இதுவும் கடந்து போகுன்ற ஒரு யதார்த்தத்தை மனசார நீங்க ஏத்துக்கோங்க. மன்னிச்சு சில விஷயங்களுங்களை உங்களால மன்னிக்க முடிஞ்சா வாழ்க்கையில மன்னிச்சிருங்க. அதாவது வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்கள், முடிஞ்சு போன விஷயங்கள், இல்ல நண்பர்கள்கிட்டயோ குடும்பங்கள் மூலமா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கசப்பான விஷயங்கள், துரோகம் நடந்திருந்தா, உங்கள் தொழில ஏதாவது ஒரு துரோகம் நடந்திருந்தா, முடிஞ்சா அதை மன்னிச்சிருங்க. அதை கடந்து போக கத்துக்கோங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க, கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு உங்களால மூச்சு விட முடியுது இல்லையா? பார்க்க முடியுது இல்லையா? கேட்க முடியுது இல்லையா? உலகத்துல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த ஒரு சாதாரண நாள் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா கிடைச்சிருக்குல்ல. இந்த நாளுக்கு, இந்த யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்க. கடைசியா ஒண்ணுதான் சொல்ல கத்துக்கிறேன். சந்தோஷம்ன்றது தேடி போற பொருள் கிடையாது, அது உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம். அது எப்படி சொல்ல, ஒரு 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 ஊத்து பாரு, ஒரு ஃபவுண்டைன் மாதிரி. உலகம் சுத்தி இருட்டா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு சின்ன அந்த லைட்டை மட்டும் அழிச்சுக்காதீங்க. யாரு ஒருத்தர் எல்லா இழப்புக்கு அப்புறம் இன்னும் நான் நல்லா இருக்கேன், என்னால இன்னும் மீண்டு வர முடியும்னு யோசிச்சு நம்பி ஒரு சின்ன ஸ்மைலோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ, நீங்க தான் அந்த உலகத்துல நிஜமான ஹீரோ. புரியுதா? இனிமே யாராவது உங்ககிட்ட நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கண்ணுல ஒரு தன்னம்பிக்கையோட, ஒரு தெளிவோட, ஒரு கெத்தோட மனசார சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு லைட்னிங் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் கொடுத்துருக்கும். உங்க குடும்பத்துல இதே மாதிரி வேதனையோட யாரோ ஃப்ரெண்ட்ஸ்லயோ இல்ல ஃபேமிலியோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஷேர் பண்ணுங்க. அவங்க மனசு லேசாகட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இதோட ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தோட உங்களை மீட் பண்றேன். பட் ஒண்ணு மறந்துடாதீங்க, நீங்க மேகமா இருக்கணுமா வானமா இருக்கணுமா, அது உங்களுடைய சாய்ஸ் தான். அது வரைக்கும் ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா, சந்தோஷமான நாளா இருக்கணுமா கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.